புளிய மரத் திண்ணைக்கு வருக. திண்ணையிலிருந்து உலகை வாசிப்போம், சுவாசிப்போம். இன்னைக்கு நாம் ஷார்லட்டில் இருக்கிற இந்த நகர்ப்புற பண்ணையை பார்வையிட போகிறோம். இங்கே இருக்கிற பல்வேறு விதமான விவசாய முறைகள் மற்றும் கால்நடை வளர்ப்பு பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க உள்ளே போவோம். இப்போ நம்ம பார்க்குறது இங்கே இருக்கிற டர்க்கி வளர்ப்பு. இந்த கூண்டில் டர்க்கி வளர்க்குறாங்க. அடுத்ததாக நம்ம போகிற இடம் இந்த இந்த தோட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை க்ளீன் பண்ணி பேக் பண்ணுற இடம் தான் இது. இந்த இடத்துல நாங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த காய்கறிகளை கழுவுவோம், அதற்கப்புறம் அதை பேக் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்கே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த ஃபார்மோட ஒன் ஆஃப் த டைரக்டர். இந்த பக்கம் நம்ம பார்க்குறது இங்கே நம்ம பார்க்குறது இந்த கோழிகள். இங்கே கோழியும் வளர்க்குறாங்க. அந்த கோழிகளையும் நம்ம இங்கே பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் பின்னில் நாங்கள் கொஞ்சம் வாஷிங் மிஷினை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதில் இந்த பிளாஸ்டிக் பின்னை உள்ளே ஃபிட் பண்ணி அது ஸ்பின் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீட்லேயும் அது மேலே இருக்கிற தண்ணி விழுகிறதுனாலையும் நம்ம உற்பத்தி பண்ண காய்கறிகள் ஆட்டோமேட்டிக்காக சுத்தப்படுத்தப்படுது அப்படிங்கிறத தான் அவர் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது முடித்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த பேஸ்கெட்ஸ் நம்ம இங்கே பார்க்குறீங்க நிறுத்தி வச்சுருக்க இந்த பேஸ்கெட்ஸில் ஃபில் பண்ணி அதை எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் போய் நம்ம சேல் பண்ணுவோம் அப்படிங்கிறார். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அவர்கள் சில நாய்கள் வளர்த்துறாங்க. இந்த நாய்கள் இந்த ஃபார்மை பாதுகாக்கிறதுக்காக வளர்க்கப்பட்ட நாய்கள். அதனால் அவங்க எந்த இடத்துக்கு வேணால் போவாங்க. வெளியிலிருந்து பறவைகள் அல்லது வல்லூர்கள் இங்கே இருக்கிற உயிரினங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இந்த கோழிகளை நம்ம இங்கே பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம ஊரில் சொல்லணும்னா நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லுவோம். இது பேக் அண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான இடம் அப்படின்னு அவர் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இங்கே அந்த மஷ்ரூம்ஸ், அதாவது காளான் வளர்க்குறோம். அது காளான் வளர்க்குறோன்னா பூஞ்செய்யாது. அந்த காளான்ங்கிறது சூரிய ஒளி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இருக்கும்போது தான் அது வளரும். ஸோ அதனால் அந்த காளான் வளர்ப்புக்கு தேவையான அந்த பூஞ்சிகள் தனியாக பேக்கில் கிடைக்கும். அதை நாங்கள் வாங்கிட்டு இந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வைக்கிறதுக்காக உள்ள ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். அது குளிரூட்டப்பட்ட அமைப்பு. அங்கே தான் பூஞ்சை வளரும் அப்படிங்கிறது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உள்ளே நடக்கும்போது பாதுகாப்பாக வரணும். ஏன்னா தலையில் இடிக்கிற மாதிரி அந்த கதவுனுடைய நிலவு அமைப்பு இருக்குது. அதனால் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. Trust me, we've all had our bangs. We've had guys almost lose it out here. Okay, so just watch your step. Because one thing you do, you watch your step and forget about your head. So think about it on the way in. இப்போ அந்த மஷ்ரூம் ரூமை நமக்கு இங்கே ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறாரு. நம்ம எக்ஸ்க்ளூசிவாக அதை பார்க்குறோம். அந்த ரேக் மாதிரி இருக்குது இங்கே. இந்த பிளாக்ஸ் தான் செஸ்ட்நட் மரத்தினால செய்யப்பட்ட இந்த பிளாக்ஸில்
பூஞ்சைகள், அதாவது காளான் வளர்க்க தேவையான அந்த பூஞ்சைகள் எங்கே இருக்குது. இந்த இந்த ஃபங்கஸ் அதுதான் வந்து காளானாக வளருது. அது வளர்ந்து மேலே வரும்போது இருக்கிறது அதுதான் ஃப்ளவர், அந்த ஃபங்கஸ். இதை வந்து வெளியிலிருந்து அவர் வாங்குறதா சொல்கிறாரு. அந்த வெளியிலிருந்து வாங்கி இந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுனால அங்கே காளான் வளருது அப்படிங்கிறாரு. சிலது அவரே உற்பத்தி பண்ணுறாரு, சிலது வெளியிலிருந்து வாங்குவோம் அப்படிங்கிறத அவர் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒரு விவசாயத்தில் காய்கறிகள் மட்டும் இல்லை, தேவையான இது போன்ற காளான்களையும் வளர்க்க முடியும், அதுலேயும் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மரத்தில் ஆப்பிள் எப்படி வருதோ அது போலவே இந்த ஃபங்கஸ் வந்து வளரும்போது, க்ரோ ஆகும்போது அது வெளியில் அந்த ஃப்ரூட்டு அப்புறம் அந்த பூ வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறது வந்து அந்த பூ தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம வீட்டில் காளானாக பயன்படுத்துகிறோம். பெரும்பாலான நேரங்களில் இந்த ஃபங்கஸ் வந்து விழுந்து இருக்கிற மரங்கள் அதில் தான் வந்து நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கு. இப்போ இந்த கோழிகள், டர்க்கியெல்லாம் வந்து இங்கே வளர்த்துறாங்க. இதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இன்குபேட்டர். இந்த இடத்துல வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும், வார்மாக இருக்கணும், 93 டிகிரிஸ். அப்போ தான் வந்து அந்த முட்டைகள்லேருந்து வர்ற அந்த குஞ்சுகள் வந்து ஆரோக்கியமாக வளரும். அதற்காக நாங்கள் இந்த அமைப்பை வச்சுருக்கோம். அது இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த காற்றை வந்து வெளியேற்றுறதுக்காக, வென்டிலேஷனுக்காக இந்த ஃபேன் வச்சு உள்ளே இருக்கிற அந்த காற்றை வந்து நாங்கள் வெளியேற்றுறோம். இதை தொடர்ந்து வந்து நம்ம அந்த ஃபார்முக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த கோழிகள் வந்து முட்டையிலிருந்து வெளிவந்த சில நாட்களில் அதனோட வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குது. இந்த அமைப்புக்கு பேர் பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து பல்வேறு அமைப்புகள் இருக்குது. இங்கே தானியங்களையும் கூட சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம வந்து செடிகள், அதாவது காய்கறி செடிகள் வைக்கும்போது அது உடனே நம்ம வந்து வெளியே எடுத்து வைக்க முடியாதுன்னு நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு கூரை, இது பேர் க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து இந்த விதைகள்ல இருந்து சின்ன செடியாக வரும். அதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து நிலத்தில் ஊனி குழி தோண்டி குழி தோண்டி வச்சு அதற்கப்புறம் வளர்க்கும்போது அது நல்லா வேர் பிடிச்சி வளரும். ஸோ அதுதான் அவர் அங்கே சொல்கிறாரு. இங்கே பண்ணுற அமைப்பு அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சின்ன இந்த மாதிரி கண்ட்ரோல்டு ஸ்பேஸில் விதைகளை போட்டு அதை வர வச்சு ஓரளவுக்கு செடியானதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து நிலத்தில் வச்சு வளர்ப்போம். ஏன்னா இப்போ அந்த விதையிலிருந்து உடனே வர்ற அந்த சின்ன செடி வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், அதாவது ரொம்ப ஹீட்டாக, ரொம்ப மழை, ரொம்ப கோல்டு, இது மாதிரியான டெம்பரேச்சர் தாங்காமல் உடனே இறந்துடும். இன்னொன்று இந்த முயல், அப்புறம் முயல் போன்ற விலங்கினங்கள் வந்து அதை சாப்பிட்டு போயிடும் ஈஸியாக. ஸோ அதிலிருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த இடத்துல கொடி வகைகளில் செடி இருக்குது. இங்கே வந்து குக்கும்பர், டொமேட்டோஸ்,
இது வந்து ஒரு வித்தியாசமான வெள்ளரி, செக்கம் குக்கும்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு வகையான வெள்ளரிக்காய் தான். இங்கே இவர் சொன்ன இன்னொரு வெள்ளரிக்காய் வந்து இந்தியாவில் விளைவிக்கப்படும் வெள்ளரிக்காயை நாங்கள் இங்கே வளர்த்துறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஈஸ்ட் இந்தியா, அதாவது கிழக்கு இந்தியாவிலிருந்து வந்த ஒரு வகையான வெரைட்டியான வெள்ளரிக்காயை பயிரிட்டு அதை வளர்த்து அதை வந்து உற்பத்தி செஞ்சு இங்கே மார்க்கெட்டில் விற்கிறோம் அப்படின்னு கூட அவர் சொல்கிறார். எவ்வளோ இதாக இருக்குது இல்லையா? இந்தியாவிலேருந்து இங்கே ஒரு விதையை கொண்டு வந்து அதை வளர்த்தி இங்கே விற்கிறாங்க. இன்னொன்று, நம்ம இந்தியாவில் இருந்து நேரடியாக விதை எடுத்துகிட்டு வரக்கூடாது. சட்டப்பிரகாரம் அது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. இங்கே இமிக்ரேஷனில் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. எங்களோட பேக்ஸ் நாங்கள் கொண்டு வரும்போது நாங்கள் விதைகளை ஏதாவது எடுத்துகிட்டு வரோமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. விதைகள் வந்து அலௌடு கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த பிளான்ட் இந்த மண்ணிற்கு தேவையான மண்ணிற்கு வளரக்கூடிய வகையான தாவரங்களை தான் வளரணும். நீங்கள் வேறு இடத்துல வளர்கிற தாவரங்கள், வேறு வகையான தாவரங்களை கொண்டு வந்து வைக்கும்போது இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கும்போது இங்கே இருக்கிற இந்த தாவரங்கள் பாதிக்கப்படும். அதனால் இவங்களுடைய இந்த மண்ணிற்கு தகுந்த இந்த மண்ணினுடைய தாவரங்கள் அல்லது இந்த காய்கறி வகைகள் வந்து பாதிக்கப்படும். அப்படிங்கிறதுனால வெளியிலிருந்து அவங்க விதைகளை அனுமதிக்கிறதே இல்லை. அது சட்டப்பிரகாரம் தடை செய்யப்பட்டுள்ளது. நம்ம அப்படி கொண்டு வரணும்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் ஆகணும். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி அதை வந்து நம்ம இமிக்ரேஷன் ஆஃபீஸில் கொடுக்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதை வந்து டெஸ்ட் பண்ணி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நம்ம சும்மா பேக்லலாம் இங்கே விதைகளை எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த இடத்துல அவர் காமிக்கிறது வந்து இஞ்சி செடி வளர்த்துருக்காரு. அதில் வந்து இப்போ அந்த செடியில் பிச்சு நம்மகிட்ட இலை கொடுத்து நுகர்ந்து பார்க்க சொல்கிறாரு. அந்த வேர் வந்து நம்ம பார்க்கும்போது தெரியுது கீழேருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜிஞ்சரை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த செடியை நட்டு வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இங்கே அந்த தக்காளி வகைகள். இது வந்து இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் கூடயே ஒரு சின்ன பையன் வந்திருக்கான். அவனும் வந்து இந்த தோட்டத்தை பார்வையிடுறான். அவர்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. இங்கே எப்படி வந்து காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுது, என்ன மாதிரி சூழல் இருக்குது, இதை உற்பத்தி செய்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு, இவ்வளோ ஆட்கள் வேலை செய்கிறாங்க, இதற்கான உழைப்பு தேவைப்படுது. அதனால் நம்ம வந்து இந்த உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்ம அவங்களுக்கு பதிவு வைக்க முடியும். இப்போ அவர் காமிக்கிறது வந்து ஒரு புதினா செடி, ஒரு வகையான புதினா செடி. இதுபோல் நம்மளும் வந்து நம்மளுடைய குழந்தைகள் இந்தியாவில் வந்து இந்த உணவு உற்பத்தி செய்யும் முறைகளை நம்ம இந்த மாதிரி தோட்டத்துக்கோ அல்லது தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு காய்கறி தோட்டத்தில் கூட்டிகிட்டு போய் நம்ம காமிக்க வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டாக பதிவு செய்யுங்க. இவரோட இந்த டோட்டல் இந்த ஃபார்மோட அளவு வந்து எவ்வளோ சொன்னார்னா 7 ஏக்கர் சொன்னார். அதில் ஏறக்குறைய 2-2.5 ஏக்கருக்கு வந்து விவசாயம் பண்ணுறாரு. மீதி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்காரு. ஏன்னா இங்கே டைவர்சிட்டி ப்ளஸ் இந்த அமைப்பு, இந்த ஃபார்மோட அமைப்பு அந்த மாதிரி. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது இவர் வளர்த்தும் சில ஆடுகள் இங்கே இருக்குது. அந்த ஆடு வந்து அவர் கூப்பிட்றாரு. ஒரு வகையான ஆடுகள் இங்கே வளர்க்குறாரு. இந்த ஆடுகளில் இருந்து பால் மற்றும் இறைச்சிக்காக பெரும்பாலும் ஆடுகளை வளர்த்துறாங்க. இது இந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிள் ஃபார்மில் என்ன அட்வான்டேஜ்னால், இவர்கள் உற்பத்தி செய்கிற அந்த காய்கறி மற்றும் இலை தழைகள் வந்து நம்ம மார்க்கெட்டில் விற்றது போக மீதி வந்து இந்த கால்நடைகளுக்கு உணவாக பயன்படும். அந்த கால்நடைகளோட கழிவு, சாணம் போன்ற வந்து என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் இந்த தாவரங்களுக்கு உரமாக பயன்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். இப்போ வெளியிலிருந்து நம்ம வந்து உரங்களை வாங்க வேண்டியதில்லை. நம்ம ஏற்கனவே இப்போ முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி மசுனாப்போ, ஃபுக்குவாக்கோ மற்றும் நம்மாழ்வார் சொன்ன மாதிரி நம்ம வெளியில் இருந்து இந்த உரங்களை, இடுபொருட்களை வாங்க வேண்டிய தேவையில்லை. அதை எலிமினேட் பண்ணுது. அது வந்து சஸ்டைனபிள் ஃபார்ம், ஒரு தன்னிறைவு அடைந்த ஃபார்மை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்க்குறது பாருங்கள், இந்த ஆடு இங்கே வருது.
அந்த ஆட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக முதல்ல நாங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ வந்து இன்விசிபிள் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிற அமைப்பு வச்சுருக்கோம். அது பிரகாரம் இந்த கழுத்தில் வந்து ஒரு டிவைஸ் இருக்கும். அப்புறம் நம்ம ஃபோனில் ஒரு பவுண்டரி மாதிரி அந்த இடத்துக்கு போட்டோம்னா அந்த ஆடு அந்த பவுண்டரி கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு அலாரம் மாதிரியோ அல்லது ஒரு வைப்ரேஷன் மாதிரி கொடுத்தோம்னா அந்த ஆடு இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது அப்படின்னு திரும்பி வந்துடும். ஸோ அந்த ஃபென்ஸ் இருக்குது, ஆனால் இன்விசிபிளாக இருக்கும். அதுதான் அது. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து இன்னும் சில வகையான கீரைகள் மற்றும் சில காய்கள் வந்து இங்கே இருக்குது. இது ஒரு வகையான கீரை நம்ம பயன்படுத்தும் இல்லையா, நம்ம பயன்படுத்துகிற ஒரு வகையான கீரை தான் அது. இந்த இதில் வந்து கேலே அப்படின்னு ஒரு வகையான தலை, இது வந்து டீயில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிலர் வந்து இதில் சவர் சூப், அதாவது ஒரு கசப்பு கலந்த சுவை இருக்கும், அதில் சூப்பு கூட செஞ்சு சிலர் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் வளரக்கூடிய செடிகள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பேசில் தலைகளில் இருக்குது. பேசில்ங்கிறது ஒரு வகையான கீரை வகை தான். அந்த கீரைகளையும் நாங்கள் பயிரிட்டு வளர்க்குறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது இன்னொரு இடத்துல இவர் வந்து அந்த இடத்த ஒவ்வொரு பகுதியை பிரித்து அதற்கு வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் முறையில் வந்து இங்கே காய்கறி செடிகளை வளர்க்குறாங்க. பீட்ரூட்ஸு கூட வளர்த்துறாங்க, எக் பிளான்ட்ஸு, பீன்ஸு, ஜுக்கினி, இது எல்லாமே வந்து இங்கே வளர்த்துறதா அவர் சொல்கிறாரு. குக்கும்பர்ஸும் இங்கே இருக்குது. குக்கும்பர் அப்படிங்கிறது வந்து வெள்ளரிக்காய். பின்னாடி வந்து மரவள்ளி கிழங்கு, நம்ம ஊரில் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கூட அவர் வளர்த்துறாரு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இங்கே மிளகாய் கூட இங்கே பார்க்க முடியும். மிளகாய் வந்து வளர்த்துறாங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபார்ம், ஒரு இயற்கையான அமைப்பில் மரங்கள் இல்லாத இடத்துல வந்து இவங்க வந்து இந்த செடிகளை வளர்த்துறாங்க. காரணம் நமக்கு சூரிய ஒளி தேவைப்படும். அதே சமயத்தில் இது ஒரு ஆம்பியன்ட் டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணுது. ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய மண்ணினுடைய ஈரப்பதம் வந்து போயிடும். ஸோ மண்ணில் ஓரளவுக்கு மிதமான ஈரப்பதம் இருக்கும்போது பிளான்ட்ஸ்க்கு வந்து அந்த நீரோட இது கிடைச்சிட்டே இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். இங்கே ஏன் இந்த மாதிரி சில இடங்களில் கவர் பண்ணியிருக்காங்க மூடாக்கு பண்ணி போட்டு அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வெயிலில் வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி மூடி வச்சுருக்காங்க. அதே சில சமயங்களில் பூச்சிகளுடைய தாக்கத்தையும் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா குத்தி அந்த அந்த காய்கள்ல இருந்து விதைகளை எடுத்து சாப்பிட்றது, அப்புறம் அந்த காய்களை வந்து சேதப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுல வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வலை மாதிரி அல்லது ஒரு துணி மாதிரி அமைப்பை போட்டு பாதுகாக்கிறாங்க. And then goes all the way back down. We're not going to walk all the way back there, okay? So I'm just going to bring them up. இந்த இடத்துல தான் வந்து இவர் ஒரு அற்புதத்தை காமிச்சாரு. 2 குதிரைகள் வளர்க்குறாரு. ஒன்று பெரிய குதிரை, இன்னொன்று சின்ன போனி அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை. இது வந்து கென்டக்கி மவுண்டைன் ரன்னர் வகையை சேர்ந்த குதிரை.
இந்த குதிரையை நம்ம தொட்டு பார்த்தோம். இந்த குதிரைகள் வந்து இங்கே இவங்க வந்து சவாரி செய்வாங்க. இது பெருசாக வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. வண்டிகளை நம்ம ஊரில் கட்டி அந்த வண்டிகளில் பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அந்த மாதிரி முறைகள் இல்லை. இது வந்து என்னென்னா இந்த ரேஞ்சுக்கு உள்ளேயே ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு, இது மேலே உட்காந்து பயணம் செய்யறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்தலாம். இது வந்து 17 வயசான ஒரு குதிரை. அது வந்து அந்த சின்ன குதிரை இந்த வந்து 16 வயசாச்சு இந்த குதிரைக்கு. Yeah, there was a time when she wouldn't let human beings come to her because she had been kept in like a small dog cage and was, I know, it was crazy. And so we rescued her so she can be a partner for him. And for like a year or two, she was, now Dub is going to come out wherever he goes. So she thinks if I'm going to let them out to pasture, she would go. But if I take him back in, she's going to go back in. And if you want to pet her, she's really nice. She's super. And before, she would never even come up to people. Yeah. She's really nice. He's really nice too, but they're all nice. This would never happen. Last year was the first time she actually let people pet her and touch her. I'll tell you about it right here while we're still in the shade. And if you want to look in, you can look in. So this little space is, me and my wife, we thought, we're going to build a little place that's just like kind of off grid. We're going to do it over a couple of weekends, like a little weekend project. It took us 8 months to do this. And what we did was we started with a frame. So when we got the frame, there was a property is 2 here, there's 2 in the front, and then 2 in the very front of the house. No, sorry. No, it used to be 3 here. So we have 5. We had 6, but that middle one, everything on this side actually is fruit. Okay, so all of this is fruit. Our fruit tree. Yeah, so you see there's Asian pears in between that. You see that with the Asian pears. This is a plum tree. It's still too young. It's not producing. These bushes are blueberry bushes. We've already harvested all blueberries that are coming after them for the year. Yeah, and more peach trees over here, nectarine trees, and then we have more pear, and you see the big tree, and muscadine grape tree, like that big vine you see going up that tree behind you, that's all big muscadine vines. So we do muscadines during the season. Yeah, that's gonna come out around August, September. Road and find them. That's right. You used to be able to just see them in bushes. Exactly. Blackberries and muscadine. So this is just another one of our pens for chickens. These chickens are usually our younger chickens, so they start out young here, and then we bring them up to the front and they get bigger. Yeah, they're pretty cool. So this is like if you look in there, you can kind of see eggs. Like she just got up off of a couple of chicken eggs. Oh, I want to touch the eggs. Yeah, come on. And you can touch the chicken. She's pretty cool right now. See the egg in there? Very careful when you Why do pick it it up stink? because there's chicken poo up Oh in my there. god. She's so tough. Touch it. It's a chicken. Yeah, It's really warm. These are all hens. Did you feel the warmth of this egg? Oh, it's about to hatch. No. No, we don't. All of these eggs we use for Looks like cooking. a big hatch. Those eggs That's will right. be eaten every day. So then that means there will be no chick that is hatched. Because it would take like she said, like 23 days, almost 28 days for it to hatch, and they actually have to sit on the egg. She just laid the egg. If you see that shiny one that's right there, she literally just laid that. Oh, when are they gonna hatch? Oh, there goes Ruth. Yeah. There goes Rue. Okay, I'm All gonna right, so Hey, we're go gonna keep through. walking. And like you see, this is an easier way to actually harvest the chicken egg. Yeah. Because you don't have. That was a part of the Cheers. forest that we had cut down. Slick. And we cut up a lot of the Come here, Chief. trees, but those trees don't. Come here, Slick. Come here, Chief. We actually tried to burn Come here, Chief. them.
the burn on it. Hey, buddy. It ain't work. Slick, Yeah. Wait, come here, can T. you see the goat? Now it's the goat toy. Wait, is he amongst Y'all the be dangerous careful. ones? Y'all talk about multi-purposes and regenerative? Yes. There you go. That's right. Come here, Chief. Oh, Here you go, Chief. that's what I'm playing the goat game right now. Wait, is he? So that's Chief. He's named Chief? Chief, yeah, he was born here. Slick is a little bigger, but he doesn't have horns like Chief does. They his mother has since passed away. And there's Slick in the back over there by the. There's a funny story about Come on, Slick. Chief. His name used to be Trouble. We got him from a farmer who named him Trouble because he was always breaking out of his spaces. Oh, But we were like, we can't have a goat on our farm named Trouble. That's too negative. So we found a different name. Come here, Chief. That's good. Slick, you know, that's Slickster. But Chief was born here. Oh, okay. Yeah, he's a Kiko Nubian mix. The most of the goats you've seen are Nubian goats. Look at his horn. Look at his horn. Look at his horn. He's such a sweet and a beautiful, handsome goat. What do you see around their neck? Did he tell you? Yeah, that's a fence. Yes, okay. Invisible fencing. Yes, we have different pastures on our farm, and I found his horn. I don't I know found if he his horn. showed you. I found his horn. Can we touch his ears? Yeah, you can try if you'd like. Oh, These yeah. are the pastures. Okay. Wait, can we touch his horn, Steve? Oh, they're really tough. But is he the ruling helper? Yeah, he does. Is, Wait, if he gets in a fight, the goats fight like this. Someone will follow. Okay, guys, so it brings us to another part of our farm that I think is really near and dear to my heart, really important. This is compost. It That's is. right. Well, look at me Yeah. learn something. So this is the compost. What is compost? Compost is the very thing that I was telling you about, how we use soil and not just soil, but the nutrients that's in the soil for our growing process. Making compost at the beginning of the spring. This whole area is filled, and it's up like really high. Let me see if I can get y'all. I just kept it. Still has some leaves in it. I'm gonna get you a piece with no leaves in it. It's really high, but this is what it turns into. Anybody want to see it? Now, you see all that stuff? Remember all that stuff I told you that we put in it? Now, anybody want to smell this? Smell it. I wouldn't mind. Smell it. I wouldn't mind. Smell it. I wouldn't mind. Oh. Now, you smell it? Yeah. Sure. It don't even smell like It nothing. doesn't smell like It that. smells like dirt. Oh, this. This is 100, 120, it's about 130 degrees right now. This is generating lots of heat because it's getting broke down. Do you know what calories? You heard of calories? Well, calories are actually it's heat that is generated from food that you eat. That's why we have our body temperature. This is like a big open stomach, if you think about it, and it's breaking all of this stuff back down into its basic form. But guess what? That's what everything does. That's a natural process. You feel that heat? You feel that? See how it's warm? Oh, yeah. Yeah. You just put your hand over it. Oh, dang. You can feel that heat coming off of it. Oh, yeah. Do you have any? An eye on the temperature. Yeah. Is there a such thing as too hot or too cool? Yes, and too cool. Once it starts getting ready, it won't get hot anymore. So what I have to do to keep that heat, there's two things I need. I need moisture and I need oxygen. The tractor is here because I take this and I have to flip it and turn it to add oxygen to it. Once I do that, that thing will go all the way up to 160. When you make a compost, you have to make sure it gets up to between 140 and 160 for at least 10 days. Why? Because that kills all pathogens, meaning disease-causing agents, and it kills the seeds of things that we may put in there. Because if it didn't kill the seeds, once we put it on here, we'll be growing Yeah, all everything. kind of stuff. Yeah. So that's what good compost does. It actually sterilizes anything that's negative for a plant,
and just leaves just the nutrients. So y'all just doing the natural version of like the compost bins, like the electric ones that people use? Yeah, exactly. This is where they get it from. Yeah. It's just those electric ones go a lot faster. It takes us about 3 weeks if I constantly turn it, up to about 6 months if I don't turn it a lot, for it to get fully broken down. Those little ones that you get are like 24 hours, 48 hours. So what percentage of this overall fertilizer needs this will solve for a year? For 1 year, this takes all of it. So you don't buy anything from outside? Not for this one. Now, out there at Monroe, we have to buy it. Oh, okay. Yeah. So No, I just if you color say, my eye. Your son asked me, he said, what's your phone number? Looks like somebody laid an egg on the ground. So you can just come in and look in here. Oh, there's chicken. Whoa. Can we get inside? Yeah, huh? Yes. These guys, some of these guys, like her, she's a little bit more, not so, she might peck at you. Yeah, like she'll peck at you. Oh. So we're not gonna pet them, but you can look at them. I don't think she'll pet them. She just a little bit, but not bad. But I don't want you guys to get pecked. Wait, can we get You all can, but let's try to feed them first. You want to try to feed them? Yeah. So you grab some. Now watch what I do. Watch what I do. Don't do it yet. Just watch what I do. I spread it. Like that. Oh, can I do it? Yep, you sure can. So spread it around. Spread it around. There you go. Good. Spread it around here. Oh, one more. Sure, you can keep going. Oh, dang. And then when you That spread it, chicken's are aggressive about food. Oh, hold. Yep, good. And you see that guy right there walking out? That's the rooster. Whoa. That's the guy. See how those pretty colors he has on him? I didn't know what that was. Wait, bring it over here. Bring it over And you here. know these different chickens have different color eggs. Yeah. So they lay, some lay brown eggs, some lay light brown, some dark brown, some lay white eggs, some lay like a olive color egg, some lay like little bluish green eggs.